வணக்கம். ஜோதிடத்தில் இந்த விரயஸ்தானம் அப்படிங்கிறது 12ஆம் பாவம். லக்னத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாவம் எல்லாமே கிளாக் வைஸு. நீங்கள் கிளாக் வைஸ்ன்னு கவுண்ட் பண்ணும். உதாரணத்துக்கு மீன லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்காருன்னா அதுக்கு 12ஆம் பாவம் கும்பம், சனியோடைய வீடு. இப்போ சனி தசை, சனி புத்திலாம் வரும்போது விரய செலவுகள் ஆகும். வீட்டில் உள்ள நபர்களுக்கு யாராவது நோய்வாய்ப்படுவது, படுக்கையாவது, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவுகள், இல்லை ஜாதகருக்கே இது மோட்சஸ்தானம், லக்னத்துக்கு உயிர் ஸ்தானத்துக்கு விரயம் அல்லவா. இப்போ இந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, ஸோ கண்டம் இந்த மாதிரிலாம் வருது, இது எல்லாமே ஆகும். இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த மாதிரி நம்ம விரய பாவ ரூலை அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு 4ஆம் பாவம் இருக்குதுன்னு வைங்க, சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகங்கள், சொந்த ஊர் முக்கியமாக. இப்போ 4 குடையவன் 12 போய் இருக்கார், அதாவது லக்னத்துக்கு 3ஆம் பாவம். 4ஆம் பாவத்துக்கு 4லேருந்து எண்ணி வாங்க, 1 2 3 அப்படி எண்ணி வந்தீங்கன்னா 3ஆம் பாவம் தான் 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக வரும். பொதுவான லக்னத்துக்கு 12ஆம் பாவம் இது. 4 குடையன் இங்கே 12 இருந்தாலும் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, சொந்த ஊரில் பிறந்த ஊராக இருக்கும், ஆனால் செட்டில் ஆகிறது வேறு ஊர்லேயா இருக்கும், வீடு கட்டுறது வேறு ஊர்லேயா இருக்கும். அதே மாதிரி 4 குடையவன் 3 இங்கே 4க்கு 12 மறைந்தாலும் அதே எஃபெக்ட் தான், விரயத்தன்மையை தரும். சொந்த ஊரில் இருக்கக்கூடாது, வெளியூர், வெளி மாநிலத்தில் செட்டில் ஆகிக்குவாங்க. எந்த ஊரில் ஜீவனம் செய்கிறாங்களோ அங்கே மாறிடும், இடம் மாறிடும். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இதை நீங்கள் அப்படியே 7ஆம் பாவத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த பாவத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, பின்னாடி இருக்கக்கூடிய கிரகம் 12ஆம் பாவத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்துடணும். இப்போ 7ஆம் பாவம் திருமண பாவம். 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் வந்து லக்னத்துக்கு 6ஆம் பாவம், சத்ருஸ்தானம், ருணரோகஸ்தானம், நோய் நொடி ஸ்தானம், வம்பு வழக்கு வியாஜிய ஸ்தானம், வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஸ்தானம். இப்போ இந்த இடத்துல 7ல் அதிக கிரகங்கள் இருப்பதை விட 6ல் அதிக கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க. அந்த காலகட்டங்களில் வாக்குவாதங்கள் வருவது, கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு, லிட்டிகேஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவது. இப்போ உதாரணத்துக்கு இது மீன லக்னத்துக்கு சிம்மம், சூரிய வீடு. அப்போது இந்த அதிபதி சூரிய தசை ஒரு 6 வருஷம் நடக்குது அப்படின்னா ஏதாவது டிஸ்பியூட் வரும், ஃபேமிலிக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இல்லை உள்ள ராகு இருக்கார் அப்படின்னா அந்த ஏதாவது ஒரு தசையில் ராகு புத்தி நடக்கும்போது வேலையில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, தேவையில்லாமல் பகை ஆகிறது. ஏன்னா அதுதான் சத்துருஸ்தானம் ஆச்சு. அப்போ கடன் ஆகிறது, இதெல்லாம் வரும். ஓகே, இது நெகட்டிவாக இருந்தாலும் சில பாவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது. இப்போ 5ஆம் பாவத்தில் உதாரணத்துக்கு நிறையா கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க. இங்கே சுக்கிரன் இருக்காருன்னு வைங்க, சுக்கிரதசை நடக்குது. அப்போ கடன், சுக்கிரதசை வரப்போகுது அப்படின்னா 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம். அப்போ கடன் அடையும், நோய் நொடி சரியாகும், வம்பு வழக்கு வியாஜங்கள், அதாவது கோர்ட்டு கேஸ், லிட்டிகேஷன் தான் அந்த ஜாதகருக்கு ஃபேவரபுளாக வரும். ஏன்னா 5ஆம் பாவம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆச்சே. அவர் எதுக்கு விரயம்? 6ஆம் பாவ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் விரயம் பண்ணிவிடுவார், காலி பண்ணிவிடுவார். இப்போ கெடுதல் பலனில் சரியாயிடும். ஒரு தீராத நோய் நொடி இருக்கும். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம், அதான் சொல்கிறாங்க இல்லையா, பூர்வ புண்ணியம் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ இப்போ வந்து இவருக்கு தலைக்கு வந்து தலைப்பாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் காரணம் இப்படி தான். ஸோ இதை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி மற்ற பாவங்களுக்கு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள்.